கண்ணா பின்னா இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க மேடையில் இருக்கும் மரியாதைக்குரிய நண்பர்களுக்கும் முன்னால் இருக்கிற நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நான் உள்ளே வரும்போது ஸ்டேஜில் பூரா குழந்தைகளாக இருந்தாங்க நிறைய பேர். அப்புறம் பாட்டு போட்டு அவங்களெல்லாம் டான்ஸ் ஆட சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தர் ரொம்ப நாள் ஆடினார், நீங்கள் தான். ஆமாம். அப்புறம் யார் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தவரை சிவசுப்ரமணியம் இல்லை தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் நல்லாவே டான்ஸ் ஆடினார். அப்போ கூறப்பட்டுக்கிட்டாங்க என்னென்னா பசங்க யாரும் ஆடல அப்படின்னு. 40 வருஷமாக சினிமாவில் இருக்கிற ஏறக்கூடிய பாதி டான்ஸ் மாஸ்டருக்கு மேலே என்ன ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. எனக்கே வரல. அவங்க பாவம் எந்த ப்ராக்டிஸ் இல்லாமல் திடீர்னு ஏறி ஆடுன்னு சொன்னால் எப்படி ஆடுவாங்க? நான் தான் நினச்சிக்கிட்டேன், இப்படி போய் கொண்டு திடீர்னு கொண்டு விட்டுட்டு ஒரு பாட்டை போட்டு ஆடு அப்படின்னு சொன்னோம்னா எப்படி ஆட முடியும்? ஆனால் அவர் நல்லா ஆடு, அவருக்காகவே அவர் திருப்பார்னு நினைக்கிறேன், அவர் ஆடி காமிக்கிறதுக்காக. ஆனால் உண்மையிலேயே சிறப்பாக ஆடினார். நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எப்படிடா இவ்வளோ கேஷுவலாக ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. மாஸ்டர் நீங்கள் ஜிம் மாஸ்டரா? ஜிம் மாஸ்டர் இந்த இது இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப இந்த நீங்கள் நடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ சகலகலா அவ்வளோ ஒன்றா தெரியுறாரு, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த கண்ணா பின்னா டைட்டில் எப்போவுமே சினிமாவில் வந்து முதல் விஷயம் இந்த டைட்டில் வைக்கிறது தான். என்னென்னா டைட்டில் வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்கணும், 4 பேர் பேசுகிற மாதிரி இருக்கணும், அல்லது திரும்ப திரும்ப அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி விவாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் அந்த டைட்டில் வந்து மனசில் பதியணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த கண்ணா பின்னா டைட்டில் வச்சது வந்து ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே அதை பற்றி கண்ணா பின்னா என்ன எப்படி ஒரு டைட்டில் அப்படின்னு சொன்னோம்னா அது மைண்ட் விட்டு இறங்காது, அந்த அளவுக்கு அந்த டைட்டில் மனசில் நிற்கும். ஸோ அப்படி ஒரு டைட்டில் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போதே அவருடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டனுடைய நல்ல விவரமாக இருக்கார் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அவர் நாளை இயக்குனர் அந்த டீமில் எல்லாம் ஒர்க் பண்ணவர் அப்படின்னு பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் பார்த்ததுனால கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆகலை, ஆனால் பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவருடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டே வந்து படத்தையும் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோடு பண்ணியிருப்பாருங்கிறது அதை வச்சு நான் ஃபீல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ப்ரொடியூசரை காப்பாற்றணும், எனக்கு பேர் எடுக்கலைன்னா கூட எனக்கு அதை பற்றி இல்லை, ப்ரொடியூசரை காப்பாற்றணும் அப்படின்னாரு. அது தப்பு. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டீங்கன்னா ப்ரொடியூசர் ஆட்டோமேட்டிக்காக காப்பாற்றிடலாம், அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஏன்னா நான் டிஸ்கஷனில் வந்து எப்போவுமே என் ப்ரொடியூசரை வந்து அலோவ் பண்ணவே மாட்டேன், அவங்க வரவும் மாட்டாங்க, நான் வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா அவங்ககிட்டயே சொல்லுவேன், என்னென்னா ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னா இன்னொரு பாலச்சந்தர் சார், பாரதிராஜா சார் இந்த மாதிரி சேரணும், இப்படி இந்த மாதிரி தங்கரப்பச்சான் யாரோ ஒருத்தர் வச்சு நீங்கள் போட்ட பணத்தை எடுத்துடலாம். ஆனால் பாக்யராஜ் விழுந்துட்டாங்கன்னா பாக்யராஜ் வந்து யாரும் எடுக்க முடியாது, நானே தான் மறுபடியும் எந்திரிக்கணும். அதனால் காசு போடுற உங்களை விட எனக்கு தான் வந்து பொறுப்பு அதிகம், அதனால் நான் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். அதனால் எனக்கு நீங்கள் போலீஸ் மாதிரிலாம் வந்து பார்க்கணுங்கிறதெல்லாம் இல்லை, ஏன்னா நான் காப்பாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ அக்கறையோடு செய்யணுமோ அப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் உங்களை காப்பாற்றுவதற்கு அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது போதும். அதில் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூசர்கள்லாம் குறைச்சிடுவாங்க. ஏன்னா ப்ரொடியூசர்களை காப்பாற்றணும். இப்போ என்னோடய ப்ரொடியூசர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே முதல் தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படமே அந்த படம் தான் எடுத்தார், முதல் படம் கோபிநாத். அது மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா காஸ்டியூமரு, அப்புறம் கணக்கு எழுதிட்டு இருந்தவர், ஏஆர்எஸ்ஸில் கணக்கு எழுதிட்டு இருந்தவங்க, இப்படி ப்ரொடக்ஷன் மேனேஜரு, இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நான் மெயினாக படம் எடுத்தேன். நான் முதல்ல படம் வந்து பெரிய படமாக பெரிய தயாரிப்பாளர்னு எடுத்தது வந்து ஏவிஎம், அது ஒன்று தான் ஃபஸ்ட்டு பெரிய படம். அது வரைக்கும் இருக்கிறது பூராமே வந்து இந்த மாதிரி சினிமாவில் டெக்னீஷியனாக சாதாரணமாக இருக்கிறவங்க. அதனால் அதில் மேலே சில பேர்த்து கோவம் கூட வந்தது, இவன் சாதாரண ஆளுகளையெல்லாம் வந்து இவன் இப்படி காஸ்டியூமர் அவங்க கணக்கில் இருக்கிறவங்களையெல்லாம் போய் ப்ரொடியூசர் ஆக்கி விட்டாரு, இந்த ஆள் ஆகிட்டு அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் உங்களை காப்பாற்றிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து புதிய புதிய தயாரிப்பாளர்கள் நிறைய பேர்த்த நீங்களே உருவாக்கலாம். அதனால் அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் படம் எடுக்கணும்.
அப்புறம் இங்கே பேசும்போது நான் எப்பவுமே கான்ட்ரவர்சியாக பேசுறதுக்கு விருப்பப்பட மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து இங்கே சேரன், நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்கள், அப்புறம் தங்கர் பச்சானன், விஜய் முரளி பேசல, பாக்கி எல்லாருமே பேசும்போது இந்த திருட்டு விசிடியை பற்றி கொஞ்சம் காரசாரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அது தப்புன்னு சொல்லலை, ஆனால் இது வந்து ஜனங்கிட்ட மட்டும் சொல்லிட்டு இருந்து நம்ம புண்ணியமே இல்லை. ஜனங்கிட்ட வந்து பார்க்காதீங்க. ஏன்னா மதுரை திருச்சி திருநெல்வேலின்னு பஸ் ஸ்டாண்டில் சவுண்ட் விட்டு அடுத்து தெரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சத்தம் போடுறாங்க. என்னன்னா அந்த படம் போட போகிறாங்களாம். அது மாதிரி ஒவ்வொரு படத்துடைய பேரையும் சொல்லி மதுரை சொல்லும் போதே தெரியுங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தா இன்னொரு படத்து பேர் சொல்கிறேன். இந்த 3 பஸ்ஸு போகிற வழியில் வந்து இந்த படமெல்லாம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இது ஜனங்க என்ன போய் உள்ள கண்ணை மூடிட்டா வந்துக்க முடியும்? படம் போட்டாங்கன்னா சரி, பொழுதுபோக்கு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்து தான் தீருவாங்க. அதே மாதிரி கேபிள் டிவிலையும் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதுவும் ஜனங்க என்ன மூடிய வச்சிட முடியும்? அதனால் வந்து இதை கரெக்ட் பண்ணிக்கிறதுங்கிறது வேற ஆளுக்கு தான் கரெக்ட் பண்ணிக்கணும். அதை விட நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து ஜனங்களை தேட்டருக்கு வர்ற அளவுக்கு நம்ம வந்து அவங்களோட ஒரு போராட்டமாக எடுத்துக்கிட்டு இந்த திருட்டு விசிடிக்காரங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு போராட்டமாக எடுத்துக்கிட்டு நம்ம சிறப்பான படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரே வழியாக தெரியும். ஏன்னா சினிமாவை பார்க்குற நல்ல ரசிகர்கள் வந்து யாருமே வந்து தனியாக வீட்டில் உட்காந்து படம் பார்க்குறது அது பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்காது. அது அவங்க ஜனங்களோட வந்து உட்காந்து ஜனங்கள்லாம் கைதட்டும் போது அதோடு உட்காந்துட்டு பார்க்குறதுங்கிறது தான் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டு. ஏதாவது பார்க்கவே முடியாத ஒரு படம் அல்லது முதல் நாள் டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கும்போது தான் சில பேர் தனியாக போய் பார்ப்பான். மற்றபடி என்னென்னா தேட்டரில் உட்காந்துட்டு தான் படம் பார்க்குறத எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. ஸோ அதை மீறியும் திருட்டு விசிடி வர்றதுங்கிறது வந்துட்டு தான் இருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் போராடி, ஏன்னா எப்போவுமே சினிமாவே வந்து ஒரு போராட்டம் தான். சினிமாவில் வந்து நம்ம எல்லாம் வரும்போதே எவ்வளவோ போராட்டத்தினுள்ள தான் வந்திருக்கோம். அதனால் வந்ததுக்கப்புறம் கூட வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜனங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இல்லைன்னா இந்த ஜோக்கர் மாதிரி படமெல்லாம் ஓடாது. அதில் சொல்கிறது பூராமே எவ்வளோ அந்த சட்டையை பூரா ஜனங்களுக்கு பிடிச்சதுனால தான் வந்து எல்லாருமே லைக் பண்ணி ஜனங்க வந்து அந்த படத்துக்கு வந்து கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் யார் ஆர்டிஸ்ட்டு, என்ன பெரிய பேனரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம நானே அந்த படம் எல்லாரும் தண்ணி அந்த படத்துக்கு வந்து வெளியே மற்றவங்க பேசின டாக்கை வச்சு இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. டைரக்டர் கூட எனக்கு அப்போ குக்கு டைரக்டர்னு தெரியாது, நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் தேட்டரில் போய் அந்த படம் போய் பார்த்தோம். பார்க்கும்போது பரவாயில்ல, இந்த படத்துக்கு வந்து ஜனங்க வந்து எல்லா பக்கம் மவுத் டாக் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் இன்னும் சில பேர் எல்லாம் வந்து இப்போ ரஜினிலேருந்து எல்லாருமே நிறைய பேர் இந்த படத்தை பாராட்டி இப்போ தெலுங்கில் எடுக்க போகிறோம், ஹிந்தியில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து சிறப்பான படங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமோடைய. அதை எடுத்தோம்னா எப்படி இருந்தாலும் தேட்டரில் வந்து அந்த படம் ஓடும், ஜனங்களும் வந்து தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் திருட்டு விசிடி பண்ணவங்க அதை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, அது ஒன்றுமே பண்ண முடியாது. நான் எல்லா தப்புகளும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாரும் எல்லா தப்புகளும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வருமானத்துக்காக செய்யக்கூடிய ஒரு சமாச்சாரம். அந்த மாதிரி இதுலேயும் வந்து வருமானத்துக்காக பண்ணிட்டுருக்காங்க. இப்போ சேரன் பேசும்போது சொன்னார், எத்தனை ஆயிரம் கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ஓப்பனாகவே இருக்கும்போது என்ன பண்ண முடியாத வந்து என்ன சொல்கிறது, அவங்கள ஓப்பனாக அப்படி இருந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது. அதனால் நம்ம வந்து அதை விட இன்னும் சிறப்பாக படம் எடுத்து எப்படி ஜனங்களை தேட்டருக்கு வர வைக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து எனக்கு யாரையும் தெரியாது. இவங்க ஃபஸ்ட்டு வந்து கேட்கும்போது அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாம் ஜிம்மு நடத்துகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை முன்னால் வந்து இன்னும் எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு எல்லோரும் அப்படி நின்னாங்க, என்ன அப்படியே வழியெல்லாம் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. என்னடா அது இப்படி இருக்காங்களே அப்படின்னா அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் விஜய் முரளி சொன்னார், இதெல்லாம் ஒரு பெரிய நல்ல ஜிம் ஒன்று நடத்திட்டு இருக்காரு, அதனால் அந்த டீம் அப்படியே வந்திருக்காங்க அப்படின்னு. இது இவங்க இப்படியே எப்படி நிற்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே காமெடியாக இருக்கும். என்னென்னா மெட்ராஸுக்கு நான் கதை சொல்ல வந்தப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கம்பெனியில் கதை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து அந்த கம்பெனியில் கதை சொல்லி கதை ஓகே ஆகிப்போச்சு. அப்புறம் ப்ரொடியூசருக்கு வந்து பாவம் கரூர்லேருந்து வந்தவங்க, பெட்ஷீட் வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்தவங்க, அவங்கள வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து அதையும் இதையும் சொல்லி ஏமாற்றி அவங்களை உட்கார வச்சு கம்பெனியெல்லாம் போட வச்சு ஆஃபீஸ் போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க.
அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தா இருக்கிற காசெல்லாம் செலவாகி போச்சு. அவருக்கு கிளம்பி போயிட்டார். இந்த ப்ரொடியூசருக்கு வந்து 2-3 பேரும் பெட்ஷீட் வியாபாரம் பண்ணுறவங்க அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ஊருக்கு எப்படி திரும்பி போகிறதுன்னு தெரியல, சாப்பாட்டு கையில் காசு இல்லை, இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் நானாக ஒரு ட்ரீட்மெண்ட் யோசனை பண்ணி பார்த்தேன். என்னென்னா இந்த ஆஃபீஸ்க்கு வர்றவங்களையெல்லாம் வந்து ஃபோட்டோ டெஸ்ட்டு, ஃபோட்டோ ஷூட்டு அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரி நான் என்ன பண்ணேன், சரின்னு நான் தங்கிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ரூம் போட்டிருந்தாங்க உதயாலஜில். நான் சொன்னேன் அந்த சினிமா கம்பெனியை வந்து காலி பண்ணி அங்கே இருக்கிற அப்படியே அந்த போர்டு கீடு அதெல்லாமே தூக்கிட்டு போய் அந்த சினிமா அந்த சாமி ஃபோட்டோ எல்லாம் அங்கே வச்சுட்டு அந்த கம்பெனி இங்கே தான் இருக்குது, இதுதான் ஆஃபீஸு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிறவங்கள சொல்ல வச்சுட்டு நான் தினம் ஃபோட்டோ ஷூட்னு யாராவது நடிக்க வந்தாங்கன்னா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 ரூபா சார்ஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்டில்லெல்லாம் எடுத்துகிட்டு அதில் தான் சாப்பாடு எல்லாத்துக்குமே, யார் ப்ரொடியூசர் எல்லாத்துக்கும். அப்போ கொஞ்ச நாளைக்கு தான் இது பண்ண முடியும், அப்புறம் என்ன பண்ண முடியும், சரின்னு வேறு ஏதாவது முயற்சி பண்ண முடியுமா பண்ணிட்டு இருந்தான். அதில் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தர் வந்து நின்னார். அவர் வரும்போது ரொம்ப பயபக்தி அப்படி வந்து சான்ஸ் கேட்டு அப்படியே வந்தார். அப்புறம் அவருக்கு ஒரு டெஸ்ட்டு உங்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்லாம் கேட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ஓகேன்னு. அப்புறம் கொஞ்ச நாளில் அவரும் காசு அவர் ஏதோ சைக்கிள் ஏதோ வச்சுருந்து விற்று கொண்டு வந்து 500 ரூபாய்க்கு பக்கம் கொடுத்துட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக அவருக்கு லேசாக தெரிஞ்சு போச்சு, ஓ இது ஒரிஜினல் கம்பெனி இல்லை, இது ஏதோ ஆர்டி போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த முதல்ல இப்படி வந்தவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் எப்போ ஷூட்டிங் இல்லை கூடி சீக்கிரம் ஆரம்பிப்பாங்க, எப்போ ஷூட்டிங் கூடி சீக்கிரம், அதுக்கப்புறம் ஷூட்டிங் இருக்கா இல்லையா அப்படின்னாரு. இந்த பாடி பில்டெல்லாம் இப்படியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுன்னுமே பேஜர் ஆகிட்டோம். ஆஹா அவருக்கு ஸ்டண்ட்டுக்கு எங்கேயும் இடம் கிடைக்கலான்னு இங்கே தான் இடம் கிடைக்க போகுது, நம்ம தான் மாட்டிக்க போகிறோம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை கூப்பிட்டுலாம் சமாதானம் பண்ணி, நாங்களே இப்படி ரூம் வெக்கேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சினிமாவுக்கு கதை சொல்லலான்னு வந்தேன். கதையை சொல்லி ஓகே ஆகிப்போச்சு. ஆனால் கடைசியில் சாப்பாட்டுக்கு ப்ரொடியூசருக்கும் சேர்ந்து காசு இல்லை, அதனால் அவருக்கு சோறு போடுறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உதயாலஜிலேருந்து ஒவ்வொருத்தரையாக வெளியே அனுப்பிச்சு கடைசியாக நான் காலி பண்ணிக்கிறேன், நீங்கள்லாம் போய் பாண்டி பஜாரில் அங்கே நில்லுங்க இங்கே நில்லுங்கன்னு சொல்லி அந்த ப்ரொடியூசருக்கு 3 பேர் வீட்டுக்கு வேற போக மாட்டேங்கிறாங்க. என்ன எல்லாம் கல்யாணம் ஆகி பெட்ஷீட் வியாபாரத்துக்குன்னு வீட்டில் அனுப்பிச்சி விட்டா இங்கே வந்து சினிமா எடுக்கிறேன்னு சொல்லி வந்து மாட்டிட்டா இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சரிங்க நீங்கள் இல்லைங்க பாண்டி பஜாரில் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூமை சத்தம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஒவ்வொரு பையிலையும் கொஞ்சம் வெக்கேட் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக நான் வெளியே வந்துட்டேன். வந்து பாண்டி பஜாருக்கு வந்து இன்னும் உதயலட்சுக்கு அந்த பேலன்ஸ் இருக்குது பாண்டி பஜாரில். அதுக்கப்புறமா வந்து அவங்க 3 பேர்த்தையும் கரூர் கூப்பிட்டு போய் அவங்க வீடுகளில் நான் போய் சமாதானம் சொல்லி அம்மா தெரியாமல் இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபு அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட எல்லாம் சொல்லி அது மாதிரி ஊருக்கு வந்துட்டாங்க, இங்கே பக்கத்தில் ஒரு ரூமில் தங்கியிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு சரி. அதனால் இவங்க ஜிம் உடம்பை காமிச்சிட்டு நிற்கும் போதே எனக்கு இன்னும் அது ஃப்ளாஷ்பேக் பசுமையாக மைண்டில் இருக்குது. அந்த நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்திருந்தேன்னா மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துருப்பேன். ஆனால் அது ரொம்ப காலம் கழிச்சு தான் நான் வந்தோம், அதனால் தெரியல. ஸோ இந்த டீம் வந்து இப்போது அந்த ரோஷன் மியூசிக்லேருந்து எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அவரும் புதுசாக ஃபஸ்ட் டைம் செய்கிறாரு. ஃபஸ்ட் டைம் செஞ்சால் கூட இந்த டைட்டில் வைக்கும்போது ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துலேயே நம்ம வந்து ஸ்மெல் பண்ண முடியும் இவங்க எந்த அளவுக்கு பண்ணுவாங்க என்ன அப்படின்ட்டு. நான் வச்சு டைட்டில் போகாமல் ஆரம்பத்தில் அப்படி தான் சூரலா சித்திரங்கள் ஒருகை யோசனை எல்லாருமே என்ன ராங் சென்டிமெண்ட்டாக இருக்குது, சூழல் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மௌன கீதங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நான் என்னென்னா பேசப்படுற அளவுக்கு அந்த டைட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி வேணாலும் சிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கதை சொல்லும்போது சிங்க் பண்ணிக்கிட்டேன். அதனால் கண்ணா பின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சுருந்தா கூட நிச்சயமாக படம் கண்ணா பின்னான்னு இருக்காது, நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜோக்கரில் சொன்ன மாதிரி ஏதாவது நல்ல விஷயத்தை தான் வந்து அவர் சொல்ல முயற்சி பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். கண்ணா பின்னான்னு டைட்டில் வச்சுருந்தா கூட. அதனால் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இதில் அதே மாதிரி நல்ல சப்போர்ட், நண்பர்கள் எல்லாம் ப்ரொடியூசர்களுக்கு எல்லாம் வந்து நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கு. அதனால் வந்து இங்கே நிறைய வந்திருக்கவங்க பூராமே அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இப்படி தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால் படம் கண்டிப்பாக நல்லா ஓடும். அதே மாதிரி படம் ஓடி இதே மாதிரி ஒரு விழாவும் எடுக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.